फ्रेंड्स वणकम बंदना नमस्ते नमस्कार भगवती ईश्वर मुत्तु फ्रॉम मुंबई मुत्तु बाबा इन कन्याकुमारी ஏற்கனவே பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் தேர்ட் வீக்ல அடுத்த வாரம் எப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். தேர்ட் எல்லாமே நடந்திருக்கு. தேர்ட் வீக்லயுமே பிப்ரவரி செட்டில்மெண்ட் அப்படி இல்லைன்னா ஆனா பிஃபோர் 28ல இந்த டார்கெட் வரும்னு சொல்லியிருந்தேன். கம்ப்ளீட்டா அன்னைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு வந்தது வந்து அன்எக்ஸ்பெக்டட். பட் வந்தது காரணம் என்னன்னா டொனால்ட் ட்ரம்ப் ட்ரேட் வார் வேற ஒன்றுமே கிடையாது. நேற்று மட்டும் பிப்ரவரி 27ல பிப்ரவரி சீரீஸ் வந்து ஒரு 420 பாயிண்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 22 510 525ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு கூட கூடிமானவருக்கு மேல போறதா இருந்தா ரிலீஃப் ரேலி 22 620 640 வரை போகும் சொல்லியிருந்தேன். கீழே வர்றதுக்கு சான்சஸ் நிறைய, மேலே போகிறது கம்மி. ஏன்னா இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மார்ச் சீரீஸில் ஓப்பன் ஆகும். ஆனால் ரிவர்ஸில் ஓப்பன் ஆனதே 22 433 மேலே 450 வரைக்கும் தான் போயிருக்கு. இம்மிடியட்டாக டவுன் 22 240 220 180 கடைசியில் 22 105 ஆகி கடைசியில் க்ளோஸ் ஆனது 22 125ல ஒரு 420 பாயிண்ட் இன்னைக்கு மட்டும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒன்று இது என்னன்னா காரணம் ரெண்டு தான். டாரிஃப் வார் யூஎஸ் அண்ட் வேர்ல்ட் லெவல். செகண்ட் டேக்ஸ் டெரரிசம் இந்தியன் கவர்மெண்ட். ரெண்டு தான் மெயின் ரீசன். பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல 23,600ல இருந்து இன்னைக்கு க்ளோசிங் 22,125, கிட்டத்தட்ட ஒரு 1,600 பாயிண்ட் 6% டவுன் ஆயிருக்கு பிப்ரவரி மாசத்தோட அலோன். ஒன்று செகண்ட் வீக் தேர்ட் வீக்ல ரெண்டுலுமே 22,800 மெயின்டைன் பண்ணிருங்க. 5-6 ட்ரிப் அது வரும், மேலே போகும், வரும், கீழே வரும், ஆகல. அப்போ கூட நான் சொன்னேன் 22 770 760க்கு கீழே மூவ்மெண்ட்ஸ் ஆனால் 22 590 520 490 க்ளோசிங் பேஸ்ல டூரேட்ல வரும். அதையும் மீறி போனா பிப்ரவரி மந்த் எண்ட்ல ஆர் பிப்ரவரி சீரீஸ் 22 220 22 120 வரும். இது விதி அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்னைக்கு நேற்று வந்து 522 500க்கு மேல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து 22 125ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஒன் வே மூவ் டவுன் பெட் பார். ஒவ்வொரு ட்ரிப்பும் சொல்லியிருக்கிறேன். அப் சைட் லிமிடெட், டவுன் சைட் அன்லிமிடெட். லிமிடெட் வித் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லிபரல். எங்கனாலும் ஃப்ரீ ஃபால். இன்னைக்கு எல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு. ஃபர்தர் என்ன பண்ணலாம், மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ச் மண்டேல இருந்து ஒரு சின்ன ரிலீஃப் ரேலி கிடைக்கலாம். அது என்னன்னா இன்னைக்கு க்ளோசிங் ஆனது ஹை லெவல்ல 22 450, லோ லெவல்ல வந்து 22 125. கொஞ்சம் ரிலீஃப் ரேலி வரும், ஒரு 100 120 பாயிண்ட் வரும். ஆனா 22 490 22 520 22 590 ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெசிஸ்டன்ஸா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ச்ல ஆக்ட் ஆகும். இப்போ மேலே போனாலுமே நிறைய பேர் ஃப்ரெஷ் ஷார்ட் அடிக்கிறதுக்கு நிறைய பியூட்டிஃபுல்லாக ரெடியாக இருக்கிறாங்க. இது ரீட்டைல் மார்க்கெட்டில் யார் என்னங்கிறது ஒன்றும் சொல்ல முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து இன்னைக்கு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் ஐ திங்க் 11,600 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் கிட்டத்தட்ட ஒரு 12,000 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறாங்க. இருந்தாலும் 420 பாயிண்ட் ஒன் வே மூவ் டவுன் 9 பின் டவுன், அதுக்கு பேரு 9 பின் டவுன்ல இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இது யாருமே இன்னைக்கு எதிர்பார்க்கல. அடுத்த வாரம் இருக்குன்னு நானுமே சொல்லியிருந்தேன். ஆனா ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து செகண்ட் வீக் ஒவ்வொரு வாரமும் ஆன் ஆர் பிஃபோர் பிப்ரவரி 20ல
22,200 வரலாம். அப்படி இல்லைன்னா 22,500க்கு கீழே போகாது. 22,520 490 கீழே போனா 22,220 வரும்னு சொன்னேன். அப்படி இல்லை ஆனார் பிஃபோர் செகண்ட் வீக்ல வரும்னு இந்த பிப்ரவரி மந்த்ல எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஒன்று. ரெண்டாவது, நிப்டியை பார்க்கும்போது ஆல் டைம் ஹை லெவலில் 26,277 23,860 22,800 இன்னைக்கு 22,100 வந்து நிற்கிறது. 4 லெக் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ரிலீஃப் லாரி 22 நாட் மோர் தென் 22,590 வரைக்கும் தான் போகும். கீழே வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அப்போ போன வாரம் கூட சொல்லியிருந்தேன் 22,800 இருந்து 23,860 23,860 இருந்து 22,800 வரைக்கும் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஆயிருக்கு. within a day or two திங்களும் சொன்னேன் ஆர் திஸ் வீக்கெண்ட் 22,760 22,770 கீழே மூவ்மெண்ட்ஸ் இருந்தால் 22,590 வரும், 520 வரும், 490 வரும். ஆனால் பிஃபோர் February settlement, maybe February end 28, it may hit 360, 340, 290, 220, even 2100, 21,960 will hit anytime this month end or on or before first week, second week of March. All done. Only two targets pending, that is 21,960 and 21,840. It may hit now first week of March or second week of March. Third week and fourth week of March will be, I think, some relief rally due to window dressing of account profit loss, or it may extend below 21,640, 21,200 level, month of March financially ending. Nobody can help retail investors what to do now. Wait and watch. Don't do any average now. Myself also given SIP, we've selected. If fresh investors ready, buy, hold, add in SIP selected stock for minimum 2 years time frame. Once closing below 21,690 next month, March, first week or second week, then there is no scope for upside. Another 1,500 will fall, that is 21,200 from today's closing of 22,100 close. So another 1,000, 1,500 on card. One. Second thing, Bank Nifty very tough trading today and this week also. All managed to close above 48,000, 49,000 in between. Today also 48,078 low, high 48,570 or 470, and close to 374, nearly 300 points or 400 points or 400 points down. Next week, also given last week also, once closing below 47,750, then 46,900, 46,690 pakka. I think next week or second week of March it will hit. Oh, take care of your position. Not position, nobody is willing to trade now. All retailers are out. Only foreign institutions, Indian domestic institution, high net worth, all are doing shorting and covering, not buying and selling, selling and buying, covering only. Today, I think so, all short, all covered, but only one way moved down. There is no recovery from 22,200, slightly 60-40 up and also continuously down 22,105 low, and finally settled 22,125 level. Take care of and closely watch
more breadth on card. Nobody can expect. There is no support from 22,000 and a very limited upside resistance that is already given 22,520 and 22,560, not more than 22,620. Okay. Thank you for watching.